சாந்தி, வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சேஞ்ச் மாடல், சேஞ்ச் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி மாற்றத்தை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டு வரலாம், எப்படி மற்றவங்களுக்கு நம்ம மாற்றத்தை கற்றுக் கொடுக்கறது, எப்படி மற்றவங்களோட பிஹேவியர், எஸ்பெஷலி நம்மளோட பிள்ளைங்களுக்கு எப்படி படிப்படியாக மாற்றத்தை கொண்டு வரலாம், பிஹேவியர் சேஞ்ச் சொல்லிட்டு அப்படின்னு இந்த மாடலை பார்க்க போகிறோம். அப்போது இந்த மாடலில் வந்து 5 ஸ்டெப்ஸ் இருக்குது. 5 ஸ்டெப்ஸ். அந்த 5 ஸ்டெப்ஸை நம்ம படிப்படியாக புரிஞ்சுக்கிட்டு எப்படி வந்து அதை ப்ராக்டிஸில் கொண்டு வரலான்னு சொல்லிட்டு ஒரு 2 to 3 வீக்ஸ் இந்த ப்ராக்டிஸை நீங்கள் செஞ்சீங்கன்னா எப்படிப்பட்ட ஒரு மைண்ட் செட், எப்படிப்பட்ட ஒரு ஹேபிட்டாக இருந்தாலும் அதை நீங்கள் மாற்றக்கூடிய வாய்ப்பு உண்டு. சரி, பார்த்துருவோம். முதலாக ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்ன மாதிரியான ஒரு பிஹேவியர், எனக்குள்ளார இருக்கிற பிஹேவியர், ஒரு ஹேபிட்டு அல்லது என்னோடய மைண்ட் செட், எந்த மாதிரியான ஒரு பழக்க வழக்கத்தை நீங்கள் மாற்ற போகிறீங்க, மாற்றலான்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். எதை மாற்றலாம் எனக்குள்ளார இருக்கிறது, இல்லைன்னா மேபி உங்களோட சில்ட்ரன், உங்களோட பிள்ளைங்களுக்கு வந்து நீங்கள் பார்க்குறீங்க, என் பையனுக்கு வந்து ரொம்ப பலவீனமாக யோசிக்கிறாரு, அவருக்கு ஸ்ட்ராங்காக யோசிக்க தெரில, சரியாக யோசிக்க தெரில, பாசிட்டிவாக யோசிக்க தெரியல அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. என்ன நடந்தாலும் அது ரொம்ப நெகட்டிவாக எடுத்துக்கிறாரு, ரொம்ப வீக்காக இருக்கிறாரு, இந்த மென்டல் மைண்ட் லெவலில் ரொம்ப வீக்காக இருக்கிறாருன்னு அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்க. அப்போது அடுத்தது வந்து நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க, சரி என் மகன் வந்து ரொம்ப வீக்காக யோசிக்கிறாரு, அப்போ நான் என்ன செய்யணும்? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும், கண்டுபிடிக்கணும் எதை மாற்ற போகிறேன், எது பலவீனமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அடுத்த ஸ்டெப், எதை மாற்றணும்? அதாவது இப்போ என் பையன் வந்து பலவீனமாக யோசிக்கிறான்னு சொல்லிட்டு அதை மாற்ற முடியாது. எந்த ஒரு விஷயத்தை மாற்றணும் அவனுக்குள்ளார, எந்த ஒரு விஷயத்தை மாற்றினா அவன் திரும்பவும் ஸ்ட்ராங்காக யோசிக்க முடியும், அதை நீங்கள் கண்டுபிடிக்கணும், அதை புரிஞ்சுக்கணும். எதுக்காக நான் அவனை மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறேன், அதுவும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ ஒன்றாவது, இப்போ என் பையன் வந்து ரொம்ப பலவீனமாக யோசிக்கிறார், அப்போ எதை மாற்றணும்? அப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும், அதான் முதல் கேள்வி. அப்போது ஒரு சூழ்நிலை வருது, என் பையன் சொல்கிறான், என்னால் முடியாது போல், எனக்கு பயமாக இருக்குது, செய்ய முடியுமான்னு தெரியல அப்படின்னு யோசிக்கிறார். அப்போ அவர் யோசிக்கிற விதம் சரியில்லை, அந்த யோசிக்கிற விதத்தை தான் மாற்றணும், அதை நீங்கள் கண்டுபிடிச்சிடணும். சரிங்களா? அப்புறம் எதுக்காக நீங்கள் மாற்ற போகிறீங்க, எதுக்காக, என்ன அடையணும்னு நினைக்கிறீங்க? செல்ஃப் கான்ஃபிடென்ஸை ஏற்றணும் என் பையனுக்கு அப்படின்னு கிளியராக அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு. இது வந்து நீங்கள் ஆழமாக யோசிக்கத்தான் என்ன தான் உண்மையிலே நடக்குது, அது கொஞ்சம் ஆழமாக நீங்கள் ரிசர்ச் பண்ணணும். உன் பையனுக்குள்ளார என்ன தான் ஆழமாக நடக்குது, ஏன் இப்படி யோசிக்கிறாரு, அது தான் நீங்கள் ஆழமாக புரிஞ்சுக்கணும், என்ன மாற்றணும். மூன்றாவது, இதை மாற்றுறதுக்கு என்ன என் பையன் கற்றுக்கணும், என்ன மாதிரி இன்ஃபர்மேஷன் கற்றுக்கணும், என்ன மாதிரி ஒரு நாலேஜ், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை அவருக்கு எடுத்துக்கணும் என் பையன் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ அந்த ஸ்பெசிஃபிக்கான நாலேஜ், இல்லைன்னா அந்த ஸ்பெசிஃபிக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கு, என்ன இன்ஃபர்மேஷன், என்ன தகவல், எங்கே போய் எடுத்துக்கிறது, என்ன புரிஞ்சுக்கிறது, அதை நீங்கள் கண்டுபிடிக்கணும். அதாவது என் பையன் என்ன கற்றுக்கணும் இப்போது. இது மூன்றாவது ஸ்டெப். நம்ம திரும்பவும் 2வது ஸ்டெப்புக்கு போவோம். அதாவது என் பையன் வந்து இப்போது நெகட்டிவாக யோசிக்கிறார். இப்போ நம்ம என்ன செய்யணும்? உடனடியாக
ஐயா நீ வந்து இந்த மாதிரி நெகட்டிவாக யோசிக்கக்கூடாது, பாசிட்டிவாக யோசி, பாசிட்டிவாக யோசி, பாசிட்டிவாக யோசி. அதுதான் பேரண்ட்ஸு சொல்லுவாங்க அவங்க பிள்ளைங்கள்ட்ட. அது வந்து நீங்கள் சும்மா சொல்கிறது தான், அவரால் மாறவும் முடியாது. அந்த மாதிரி சொல்கிறதுனால முடியவே முடியாது, மாற்றம் வராது. நெகட்டிவாக யோசிக்காத, பாசிட்டிவாக யோசி, உன்னால் முடியும்னு சொல்லு, உன்னால் முடியும்னு சொல்லலாம். ஆனால் உள்ளுக்கேந்து மாற்றம் வராது. ஏன்னா இது யோசித்து மாற்ற முடியாது. இது வந்து ஒரு மைண்ட் செட், ஆழமாக பதிஞ்சிருச்சு. அப்போ உன்னால் முடியும், உன்னால் முடியும், உன்னால் முடியும்னு சொல்லிக்கிட்டே இருந்தால் மாற்றம் வரும்னு எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா இது வந்து ஆழமான மைண்ட் செட், உள்ளுக்கு ஆழமாக பதிஞ்சிருச்சு. அப்போ அந்த ஆழமாக அந்த பலவீனம் பதிஞ்சினால நீங்கள் உள்ளுக்கே தான் திரும்ப மாற்றணும். அதை மாற்றுறதுக்கு நீங்கள் ஏதாவது ஒன்று உள்ளுக்கு போடணும். சும்மா சொன்னால் பத்தாது, உள்ளுக்கு ஏதாவது ஆழமாக நீங்கள் போட்டே ஆகணும். எதை போட போகிறீங்க அதுதான் தேர்ட் ஸ்டெப். ஸோ இந்த தேர்ட் ஸ்டெப்பில் வந்து நீங்கள் யோசிக்கணும். பையன் வந்து இந்த மாதிரி யோசிக்கிறான், ஓகே, எதனால யோசிக்கிறான்? ஏதோ ஒரு வீக்னஸ் இருக்குது. அப்போ எதுவை வந்து நான் உள்ளுக்கு போடணும், அவனுக்குள்ளார, அவன் புத்திக்குள்ளார எதை நான் வந்து ஊட்டணும், உணவு மாதிரி ஊட்டணும். எதை ஊட்டணும்? ஒரு என்ன அண்டர்ஸ்டாண்டிங்கை நான் ஊட்டணும், அதை நம்ம கற்றுக்கணும். அடுத்தது வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டோன்னு, அப்போ என் பையனுக்கு வந்து எப்படி பாசிட்டிவாக யோசிக்கிறதுன்னு தெரியல, என்னென்ன மாதிரி வார்த்தையை பாவிக்கணும் அது நம்ம கற்றுக் கொடுக்கணும். அப்போ இங்கே வந்து நம்ம என்ன கற்றுக்கணும்? ஒரு சூழ்நிலை வருது, ஒரு சிச்சுவேஷன் வருது. அப்போ பையன் சொல்கிறாரு, என்னால் முடியாதும்மா, எனக்கு தெரியல, எனக்கு பயமாக இருக்கு. அப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க? எப்படி வந்து அந்த அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அவர் கொண்டு வர்றது? அப்போ எதுக்காக நீ பயப்படுற? அவரை பேச வைக்கணும். அப்புறம் ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுப்பாரு. எப்படி நீ தைரியத்தை உருவாக்கலாம் அப்படின்னு கேட்கணும். எப்படி நீ தைரியமாக வர முடியும் அப்படின்னு கேட்கணும். அப்போ பையன் சொல்லி எனக்கே தெரியல. அப்போ தான் நீங்கள் எங்கேயாவது ஒரு இன்ஃபர்மேஷனை படிச்சுட்டு, இங்கே பாருங்கள் கண்டினியூஸ் லேர்னிங்னு போட்டிருக்கு. நீங்கள் எங்கேயாவது ஒரு புத்தகம், ஒரு இன்ஃபர்மேஷனை படிச்சுட்டு, ஒரு மோட்டிவேஷன் புக்கை படிச்சுட்டு, அங்கேருந்து ஒரு அந்த இன்ஃபர்மேஷன் எடுத்து, அந்த தகவலை எடுத்து, அதே மாதிரி அவருக்குள்ளார, அவர் புத்திக்குள்ளார நீங்கள் ஊட்டணும். சரி, இந்த மாதிரி சிச்சுவேஷன் வந்துச்சுன்னா எனக்கு தெரியும் உனக்கு பயம் வருதுன்னு, ஆனால் அந்த கட்டத்தில் இந்த மாதிரி யோசி, இந்த மாதிரி யோசி, இந்த மாதிரி பேச ஆரம்பிக்கணும் நீ அப்படின்னு அவருக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்கணும். ஏன்னா அதுதான் அந்த பையனுக்கு தெரியல. அப்போ நீங்கள் அந்த மாதிரி கற்றுக் கொடுத்தோன்னே அவருக்கு தெரியும், அவருக்கு பயம் வந்தாலும் அவர் பேச ஆரம்பிப்பார். அதுதான் நீங்கள் கற்றுக் கொடுக்கணும். ஃபோர்த் ஸ்டெப், இந்த மாதிரி நீங்கள் கற்றுக் கொடுத்த பிற்பாடு வேணுமலே, அதாவது ஒரு பர்பஸோட, ஒரு கோலோட, ஒரு எய்மோட நீங்கள் வந்து ப்ரோஆக்டிவ்னா அதை நடக்கிறதுக்கு முன்னே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். அதாவது இப்போ நீங்கள் பையன் வந்து நீங்கள் டெஸ்ட் பண்ண போகிறீங்க, அதான் டெஸ்டிங்னு சொல்கிறது, எக்ஸ்பெரிமெண்ட்னு சொல்கிறது. இப்போ நீங்கள் கற்றுக் கொடுத்துட்டீங்க. தேர்ட் ஸ்டெப்பில் வந்து பையனுக்கு கற்றுக் கொடுத்துட்டீங்க. என்ன கற்றுக் கொடுத்தீங்க? உனக்கு பயம் வந்தால், உனக்கு தன்னம்பிக்கை இல்லாட்டினா, அந்த கான்ஃபிடென்ஸ் இல்லாட்டினா இந்த மாதிரி பேசணும். அப்போ 4வது ஸ்டெப் வந்து இப்போ நீங்கள் டெஸ்டிங்க்கு போகணும். எப்படின்னா, உண்மையான சூழ்நிலை வர்றதுக்கு முன்ன அந்த உங்கள் பையனை எங்கேயாவது கூப்பிட்டு போயிட்டு, இல்லைன்னா ஏதாவது ஒரு முன்னுக்கு ஒரு சூழ்நிலையை காட்டி, ஐயா இந்த மாதிரி சூழ்நிலை வந்தால் நீ என்ன செய்வ? உனக்கு பயம் வருமோ வராதா? கண்டிப்பாக கொஞ்சம் வரும் இல்லையா? அப்போ நீ என்ன செய்யணும்? அந்த கட்டத்தில் என்ன மாதிரி யோசிக்கணும்? பார்த்தீங்களா, அந்த மாதிரி நீங்கள் டெஸ்ட் பண்ணணும். இது பேர் தான் எக்ஸ்பெரிமெண்ட். அதாவது உண்மையான ஒரு சூழ்நிலை வர்றதுக்கு முன்ன பையனுக்கு வந்து நீங்களே இந்த மாதிரி கிரியேட் பண்ணணும் சிச்சுவேஷன். அது பேர் தான் ப்ரோஆக்டிவ் ப்ராக்டிஸ்னால், அந்த உண்மையான சிச்சுவேஷன் இன்னும் வரல, ஆனால் நீங்கள் உருவாக்கி இந்த மாதிரி சிச்சுவேஷனை வீட்லேயோ
சுற்றி இருக்கிற எங்கேயாவது ஒரு சூழ்நிலையை பார்த்துட்டு உருவாக்கிட்டு அந்த பையன்கிட்ட கேட்கணும். என் பையன்கிட்ட, ஐயா நீ இந்த மாதிரி சூழ்நிலை வந்துச்சுன்னா நீ என்ன செய்வே இப்போது? அப்பா அந்த மாதிரி சூழ்நிலை அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு, ஒன்றை பாதிக்கலை ஆனால் வேறு யாரோ நடக்குது, அந்த அவர் எப்படி யோசிக்கணும் அந்த பையன்கிட்ட கேட்கணும். ஸோ இது பேர் தான் டெஸ்டிங். அப்போ அந்த பையன் சொல்லுவார், இந்த மாதிரி செய்யலாமா, இந்த மாதிரி செய்யலாமா, ஆமாம்மா. அதுலேருந்து வந்து நீங்கள் புரிஞ்சுக்கலாம், இந்த பையன் என் பையனுக்கு வந்து சரியாக புரிஞ்சிருச்சா. அப்புறம் நீங்கள் இதே மாதிரி ஒரு 2-3 வீக்ஸ்க்கு பையனுக்கு தெரியாமல், அதாவது நீங்கள் டெஸ்டிங் பண்ணுறீங்க பையன் மேலே அப்படின்னு சொல்லக்கூடாது. அவர் அறியாமலே நீங்கள் இந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் உருவாக்கி, அந்த சிச்சுவேஷன்ஸ்லாம் உருவாக்கி அவரை வந்து இந்த மாதிரி என்ன செய்யலாம், இதில் என்ன மாதிரி சிச்சுவேஷன், இந்த மாதிரி நடந்தால் என்ன செய்யணும் நீ, அப்படியே அவரை பேச வைக்கணும். ஸோ இப்படி தான் அந்த பையன் வந்து இந்த இந்த இன்ஃபர்மேஷன் இங்கே 3rd ஸ்டெப்பில் புரிஞ்சுக்கிட்டு அதுலேருந்து போயிட்டு டெஸ்ட் பண்ணி உங்கள் உதவி மூலமாக டெஸ்ட் பண்ணி அந்த தன்னம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக வருது. அப்புறம் டெஸ்ட் பண்ணி என்ன நீங்கள் கேட்கணும், நீங்கள் அவர்கிட்ட கேட்கணும், ஐயா உண்மையிலே இந்த மாதிரி சிச்சுவேஷன் உனக்கு வந்துச்சுன்னா நீ என்ன செய்வ, என்ன எதிர்பார்க்குற, எப்படி இருக்கணும், உன்னோட ஆக்ஷன் எப்படி இருக்கும், உன்னோட எதிர் செயல் எப்படி இருக்கும் ஏதாவது நடந்துச்சுன்னா. இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஒரு பையனை, அதாவது அவருக்கு பயந்த சுபாவம் இருக்குது, ஒரு தன்னம்பிக்கை இல்லாமல் இருக்கிறாரு, ரொம்ப பலவீனமான நெகட்டிவான தாட்ஸ் உருவாக்குறாரு. ஸோ இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு 5வது ஸ்டெப்பில் வந்து 4வது ஸ்டெப்பில் நம்ம நிறைய அதிகமாக டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த டெஸ்டிங் வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு 2-3 வாரத்துக்கு நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். டெய்லி ஏதாவது ஒன்று கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஒரு சூழ்நிலையை எடுத்து தூக்கி போட்டு இந்த மாதிரினா நீ என்ன செய்வ, இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருக்கணும். இது வந்து பையனுக்கு, உங்கள் பிள்ளைங்களுக்கு செய்யலாம். அப்போ கடைசியாக சரி உண்மையிலே இந்த மாதிரி சிச்சுவேஷன் வந்துச்சுன்னா நீ என்ன செய்வ, உனக்கு நடந்துச்சுன்னா என்ன ஆகும், அந்த மாதிரி நீங்கள் கேட்டு அவரையே ஆன்சர் பண்ண சொல்லிவிட்டு, இதுதான் 1 2 3 4 5 5 ஸ்டெப்பு எப்படி நம்ம வந்து மாற்றத்தை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செய்யலாம். ஓகே, அப்போ 5வது ஸ்டெப் முடிஞ்சோன்னு, இந்த 5வது ஸ்டெப் முடிஞ்சோன்னு பாருங்கள், ஸ்டெப் 3 ஸ்டெப் 4 ஸ்டெப் 5 அதை ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சரிங்களா? ஏன்னா நீங்கள் ஒரு தடவை டெஸ்ட் பண்ணிட்டோன்னே இந்த 3வது ஸ்டெப்புக்கு நீங்கள் திரும்ப போயிட்டு இன்னும் அதிகமாக எங்கேயாவது தகவல் எடுத்து அவர் புத்தியில் ஊட்டிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா தொடர்ந்து அவர் வந்து இம்ப்ரூவ் பண்ணி அதை அப்படியே ஸ்ட்ராங்காக அப்படியே பலமாக்கணும் இல்லைங்களா அவரோட திங்கிங்கை. அதனால நீங்கள் திரும்பவும் 3rd ஸ்டெப்புக்கு போயிட்டு ஏதாவது புதிய நாலேஜ் எடுத்து பையனுக்கு ஊட்டி திரும்பவும் அவர் புத்தியில் வச்சு யோசிக்க வச்சு திரும்பவும் நீங்கள் டெஸ்ட் பண்ணணும். டெஸ்ட் பண்ணிவிட்டு அதே தான் நீங்கள் கேட்கணும், என்ன நடக்கும் இந்த மாதிரி நடந்துச்சுன்னா. அப்போது ஒவ்வொரு வாரமும் நீங்கள் அவரை டெஸ்ட் பண்ணிவிட்டு கேட்கும் போது அவரோட பதில் மாறிக்கிட்டே இருக்கும். அவரோட தன்னம்பிக்கை மாற்றத்தை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இது வந்து உங்களோட பிள்ளைங்களுக்கு. அதே நேரத்தில் உங்களுக்கு வேறு ஏதாவது பழக்க வழக்கங்கள் இருந்தால், ஒரு ஒரு பிடிக்காத ஒரு பழக்க வழக்கத்தை, உங்களுக்கு கோவப்படுறீங்க, உங்களுக்கு கோபம் அதிகமாக வருது, அதனால உங்கள் ரிலேஷன்ஷிப்பு உறவுகள் எல்லாம் கொஞ்சம் பாதிப்பாகுது, அதே நேரத்தில் உங்கள் ஆஃபீஸ்லேயும் உங்களை சரியாக கவனிக்க மாட்டுறாங்க ஏன்னா உங்களுக்கு கோபம் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு, அப்படி இருக்கும் முதலாக நீங்கள் என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட் ஸ்டெப், எதை நான் மாற்ற போகிறேன். கோபம் வந்து ஒரு பெரிய சப்ஜெக்ட், ஆனால் எதை நான் மாற்ற போகிறேன் அதுதான் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். அதாவது மற்றவங்கள்ட்ட பேசும்போது என்னோட குரல் சவுண்டு லெவல் எப்போவுமே குறைவாக இருக்கணும், அதை தான் நான் மாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணிடுங்க. ஆனால் பொதுவாக என்ன செய்வாங்க, நான் கோபத்தை மாற்ற போகிறேன், அது வந்து ஒரு பெரிய சப்ஜெக்ட், அது மாற்றுறதுக்கு ரொம்ப கஷ்டம். அந்த கோபத்தில் எந்த ஒரு 1 or 2 எதை மாற்ற போகிறேன். அப்போது 1வது நான் வந்து கொஞ்சம் சத்தமாக பேசக்கூடாது. இன்னுமே ஆஃபீஸுக்கு போனோடனே
அப்படியே சாஃப்டாக கொஞ்சம் சாஃப்டாக பேசணும். அதைத்தான் மாற்ற போகிறேன். அப்போ ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க சரிங்களா? அப்போ உங்களுக்கு தெரியும், நான் ஆஃபீஸ்க்குள்ளார நுழைஞ்சோடனே சாஃப்டாக பேசணும். சாஃப்டாக என்ன நடந்தாலும் சாஃப்டாக பேசணும். என்ன நடந்தாலும் சாஃப்டாக பேசணும். ஏன் அப்படி புரிஞ்சுக்கணும். சாஃப்டாக பேசினா கோபமாக தெரியாது. நான் கோபமாக இருந்தாலும் சாஃப்டாக பேசினா அது கோபம் போல் தெரியாது. அப்போ ஈஸியாக போயிடும். 50% பிரச்சனையை சால்வ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இதைத்தான் நான் மாற்ற போகிறேன். ஏன் இப்படி செய்ய போகிறேன், அதாவது சாஃப்டாக பேச போகிறேன்னுமே அதை புரிஞ்சுக்கணும். எதுக்காக? அப்போ தான் ஆளுங்களுக்கு தெரியாது, நான் கோவப்பட்டாலும் அவங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு நான் என்ன செய்யணும்? வெரி சிம்பிள். இந்த கேஸில் சாஃப்டாக தான் பேசணும். அப்போ சாஃப்டாக பேசுகிறதுனா மேபி நீங்கள் ஒரு டெஸ்ட் பண்ணலாம். என்ன டெஸ்ட் பண்ணலாம், எப்படி டெஸ்ட் பண்ணலாம்? அப்போ வேணுமலே நீங்கள் போயிட்டு ஒரு ஆளுக்கிட்ட அதாவது சாஃப்டாக பேசி பாருங்கள், டெஸ்ட் பண்ணி பாருங்கள். வேணுமலே டெஸ்ட் பண்ணி பாருங்கள், சாஃப்டாக பேசுங்க. எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ ஒரு ஆள்கிட்ட போயிட்டு அப்படியே வாய்ஸ் வந்து அப்படியே இறக்கி சாஃப்டாக பேச கற்றுக்குங்க. ஸோ இதுதான் பாருங்கள் டெஸ்ட் பண்ணணும். அப்போ நீங்கள் வேணுமலே அங்கே போயிட்டு அவங்கக்கிட்ட நின்று சாஃப்டாக பேசிட்டு, ஓகே தேங்க்யூ எப்படி இருக்கீங்க, சாஃப்டாக பேசிட்டு வந்துடுவீங்க. அப்புறம் உங்களோட திரும்ப உங்கள் டெஸ்க்கு வந்து நீங்கள் யோசிக்கணும், நல்லா தான் பேசினேன், சாஃப்டாக தான் பேசினேன். இதே செய்வோம். இதே நீங்கள் செஞ்சு அது ஒரு ப்ராக்டிஸாக வந்துடும். அப்புறம் நீங்கள் யோசிக்கணும், இந்த மாதிரி பேச ஆரம்பிச்சோன்னா என்ன நடக்கும்? மற்றவங்க என் கூட ஈஸியாக பழகுவாங்க, கோஆப்ரேஷன் கொடுப்பாங்க, உதவி செய்வாங்க, ஒத்துழைப்பு கொடுப்பாங்க அப்படின்னு நீங்கள் யோசிக்க கற்றுக்கணும். திரும்ப ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருங்க. அடுத்தது 3வது. அப்போது திரும்ப 3வது கட்டத்துக்கு போங்க. சரி, நான் சாஃப்டாக பேச கற்றுக்கிட்டேன். இப்போ வந்து யாரை பார்த்தாலும் கொஞ்சம் லேசாக கொஞ்சம் சிரிப்போம், கொஞ்சமாக அப்படி கொஞ்சம் சிரிப்பு வந்தால் நல்லது. அப்படி சிரிச்சுட்டு அதே டெஸ்ட் பண்ணுங்க. அப்போ அடுத்த ப்ராக்டிஸ், பேசுகிறதுக்கு முன்னே சிரிக்கணும். லேசாக ஒரு ஸ்மைல் கொடுத்துட்டு அப்புறம் பேசணும். ஸ்மைல் பண்ணிவிட்டு சாஃப்டாக பேசணும், ஸ்மைல் பண்ணிவிட்டு சாஃப்டாக பேசணும். இதே பயிற்சி தான். அப்போ யாரை பார்த்தாலும் ஸ்மைல், அப்புறம் சாஃப்டாக பேசணும், ஸ்மைல், சாஃப்டாக பேசணும். அதே பயிற்சி. இப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்க, ஒரு ஹேபிட்டை உருவாக்குறீங்க. பேசுகிறதுக்கு முன்னே ஸ்மைல் சாஃப்டாக பேசணும், ஸ்மைல் சாஃப்டாக பேசணும். அந்த ஹேபிட்டை உருவாக்குறீங்க. அந்த ஹேபிட் அப்படியே நல்லா ஸ்ட்ராங்காக வர அது டீப்பாக வந்துடும். இது பேர் தான் சமஸ்காரமாக வந்துடும். அந்த சமஸ்காரம் உள்ளுக்கு ஸ்ட்ராங்காக ஆச்சுன்னா அது வந்து ஆங்கரை அப்படியே கண்ட்ரோல் பண்ணிடும். ஸோ இப்படி தான் நம்ம பயிற்சிக்கு கொண்டு வரணும். ஓம் சாந்தி. நன்றி.